இப்போ நீங்க ஃபிட்டா நல்லா மஸ்குலரா தெரியணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட டயட்ல புரோட்டீன் ஆட் பண்ணணும். இப்போ ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு புரோட்டீன் ப்ரோ எடுக்கணும் அப்படின்ற டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் நீங்க வந்து புரோட்டீன் வந்து உங்க பாடிக்கு ஆட் பண்ணணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட பாடி வெயிட்டை மெஷர் பண்ணுங்க. பாடி வெயிட்டை மெஷர் பண்ணி டிவைடட் பை 50 கிலோ இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னும் போது என்னோட டயட்ல ஸ்டேஜ் 1ல எவ்வளவா இருக்கும் வேல்யூ 25 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன். 25 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். டெய்லி நம்மளால வந்து அதை வந்து கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கணும். பாத்தீங்கன்னா சிக்கனு எக் இது வந்து நம்மளால டெய்லி வந்து ஈஸியா வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். 10 முட்டை வெள்ளைக்கருவுல அப்ராக்சிமேட்டா 24 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு. 100 கிராம் சிக்கன் பிரெஸ்ட்ல அப்ராக்சிமேட்டா 24 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ அப்படின்னும் போது அதை வந்து நீங்க உங்க டெய்லி டயட்ல ஆட் பண்ணுங்க. ஸோ இதை ஆட் பண்றீங்க அப்படின்னா 21 டேஸ்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். நெக்ஸ்ட் லெவல் போகும்போது அப்படியே இப்போ நான் 50 கிலோ இருக்கேன் அப்படின்னா 50 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணணும், 10 முட்டை வெள்ளைக்கரு பிளஸ் 100 கிராம் சிக்கன் பிளஸ் இது ரெண்டையும் சேர்த்து உங்க டயட் பிளான்ல ஆட் பண்ணணும். டயட் பிளானா நீங்க ஒரே மிக்க உட்காந்து திங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரு நாள் அப்ப காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அதை மீல ஒரு 5 மீல்ஸா பிரிங்க. அந்த 5 மீல்ஸ்ல கொஞ்சம் 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 கொஞ்சமா வச்சு உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்க. கம்பல்சரி ரிசல்ட் தெரியும். இப்ப நான் வந்து கரண்ட் பிசிக் இதுதான். இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என் பாடி வெயிட் இன்ட்டு 2 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் நான் டெய்லி கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ரிசல்ட் தெரியும். ரிசல்ட் தெரியறதுக்கு 120 டேஸ் தேவைப்படும். ஒன்று வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதுல இருந்து பின்வாங்காதீங்க. அதை முடிக்கிற வரைக்கும் நீங்க புஷ் பண்ணி பாருங்க. அப்பதான் நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். ஏன்னா நான் பர்சனலா அப்படிதான் புஷ் பண்ணுவேன். ஸோ என்னை சுற்றி இருக்கவங்களும் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அதனால நல்லா புஷ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். டாடா பை பை.